பகவத்கீதா தியான ஸ்லோகாः. நமோஸ்துதே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वर्तस्सुतीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 11வது ஸ்லோகம். அவஜானந்தி மாமூடா மானுஷிம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவமஜானந்தோ மம பூதமஹேஸ்வரம். அவஜானந்தி மாமூடா மானுஷிம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவமஜானந்தோ மம பூதமஹேஸ்வரம். மம பூதமஹேஸ்வரம். பெருமாள் அர்ஜுனனை கூட்டி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இத்தனை பொருள்களுக்கெல்லாம் சென்ற சில ஸ்லோகத்தில் சொன்னார். இந்த 24 தத்துவம் எப்படி ஒன்று எதில் ஆரம்பிக்கிறதோ அதிலே லயமடையும் அப்படின்லாம் சொன்னார். இத்தனை உலகத்தையும் பிறப்பித்து சிருஷ்டித்து அது எல்லாத்துக்கும் தேவை கர்மவசாத்து என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால் அத்தனை பெரிய மகேஸ்வரம், பூத மகேஸ்வரம், இத்தனைய பொருள்களுக்கு எல்லாம் மகேஸ்வரன், எல்லாவற்றிற்கும் உயர்ந்து இருக்கிற என்னை, மாம் பரம் மிகவும் உயர்ந்த தன்மையை உடைய என்னை என்ன ஜனங்கள் என்ன பண்ணுறா, அறியாதவர்களா எதையும் புரிஞ்சிக்காம மூடர்கள் என்ன பண்ணுறார், மானுஷிம் என்ன போய் சாதாரண மனுஷன் மனித உடலை அனுசரித்தவன் அதை ஆசிரியத்து இருக்கிறான். அப்புறம் கிருஷ்ணன்னு சொன்னால் கிருஷ்ணனை குறை கூறுறான் அப்படின்னு சொன்னால் பெருமாளை அவமதிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒருபொழுதும் பெருமாளை என்ன நினைக்கக்கூடாது, சாதாரண அவதாரம் அப்படின்னு சொன்னால் அவதரணகா உயர்வான நிலையிலிருந்து சாதாரணமாக நம்ம போல் இருந்து நம்மளுக்கு வாழ்ந்து வழிகாட்டுறதுக்கு தான் சுவாமி இங்கே வந்திருக்கார் அப்படின்றது தான் புரிஞ்சுக்கணுமே தவிர, அதை விட்டு அவன் நம்மளுக்கு இணையானவன் அப்படின்னு சொல்லி நம்மளை பெருமாளை சேர்த்து அதில் இருக்கிற தவறை நம்ம சொல்லி காட்டுறோம் அப்படின்னு சொல்கிற. அதனால் அது என்ன பண்ணக்கூடாது, பகவானுடைய வியக்த மூர்த்தி இருக்கே அதை நம்ம விமர்சிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அர்த்தம். அப்புறம் அதில் இல்லாமல் பெருமாள் நம்மளுக்கு சாதாரணமாக இருக்கத்தான் வந்திருக்கார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச கோட்பாடுகளுக்குள்ள சுவாமியை நிறுத்தி அதில் நம்ம புரிஞ்சுக்கிறது கூட சரியில்லை. அது யாருன்னு கேட்டால் அது அசுர சுபாவம் உள்ளவர்களுக்கு இப்படி தான் தோணும். பகவானுடைய சகுண சாகார அவதார வியக்தம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ சுவாமி கிருஷ்ணராக வந்திருக்கார் அப்படின்னா அங்கே என்ன நடக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிற சிறப்பான சில செய்திகளை நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்கணும். அப்புறம் தர்ம ரக்ஷணம் பண்ணணும், சிஷ்டர்களை பரிபாலனம் பண்ணணும், துஷ்டர்களை நிகிரகம் பண்ணணும் அப்படின்றத அதுக்காகத்தான் பெருமாள் இந்த அவதாரமே எடுத்திருக்கார். இருக்கிறதுல கொஞ்சமான காலம், சிறிய குறுகிய காலத்தில் பெருமாள் இந்த அவதாரத்தை முடித்ததுக்கு காரணமே இது மட்டும்தான். இவ்வளோ நாள் தான் பண்ண முடியும். ஆனால் ராமாவதாரத்தில் 10 வருஷ சகசிராணி 10 வருஷ சதானிச்ச 10 100 10 1000 அப்படின்னா என்ன, 11,000 வருஷ காலம் சுவாமி என்ன பண்ணியிருக்கார், அந்த பிருத்திவியை பரிபாலனம் பண்ணியிருக்கார். அப்படின்னா அது ராமாவதாரத்தில் அவ்வளோ தூரம் இருந்தும் சிலதெல்லாம் பண்ண முடியாமல் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கார், பொருள் பூண்டு எல்லாத்தையும் தன்னோட போச்சே ஆயுஷன் போயிருக்கார். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் என்ன பண்ணார், மொத்தமே ஒரு 120 சொச்சம் வருஷம்தான். அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளேயே செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்து தான் செய்வது எல்லாமே சரிதான், சரியாக செய்கிறதுக்கு தான் இத்தனை பாடு அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு தான் சுவாமி இந்த அவதரணம் அப்படின்றார். இதனால தான் பாகவதத்தில் பெருமாள் தன்னுடைய பகவதனுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கார், அகம் சர்வேஷு பூதேஷு பூதாத்மா அவஸ்திதா சதா தமவஜ்ஞாய மாம் மர்த்தியா குருதேஷ்சா விடம்பனம் அப்படின்னு. எப்போவுமே என்ன கிடைக்குமோ அந்த சகுண சாகார அவகாரம் இருக்க, சகுண நிர்குணம் இல்லை, சாகாரம் எல்லா விதத்திலும் சுவாமி என்ன பண்ணிக்கணும், நம்ம புரிஞ்சிக்க முடியும். அவனை நல்ல தோழனா, நல்ல நண்பனா, சிறப்பான உறவினனா, சிறப்பான மகனா, அப்புறம் நல்ல அரசனா, நல்ல ஜனங்களுக்கு பரிபாலனம், அந்த எல்லாருக்கும் ஏற்புடையவனாக இருக்கிறதுக்கும் யாருக்கும் கூட்ட குரலில் வரக்கூடியவனாக தன்னை காட்டிக்கணுங்கிறதுனால பெருமாள் மனுஷனாக இருக்கான்றதுக்காகவே அசுர சுபாவம்
சுபாவம் உடையவர்கள் பெருமாளை என்னை அவமதிக்கிறார் அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட சொல்கிறார். இதுக்கு விரிவான செய்தியை அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹா.